அர்ஜுன் மாமா, உங்களை பார்க்கணும் போல இருக்கு மாமா. பரவாயில்லையே அப்படி இப்படின்னு ஒரே டிசைன்ல நிறைய கலர் எடுத்துட்டீங்க. ஆமாத்த, இவ்வளோ நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போதான் ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி வச்சிருக்கா. கடைக்காரனே எனக்கு நேரம் ஆகுது கிளம்பட்டுமான்னு கேட்குற அளவுக்கு உங்கள் மருமக செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. பின்ன என்னக்கா, நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல சேலையாக கொண்டு வரணும். அவன் பழைய சேலையாக கொண்டு வந்திருந்தான். அதுலேருந்து நல்ல சேலையாக பெருக்கி எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அந்த பையன் பூரா பழைய சேலையா கொண்டு வந்திருந்தியா? அட ஆமாங்கத்த, பூரா பழசு. எப்படின்னாச்சும் நம்ம தலையில் கட்டிடலான்னு தான் கொண்டு வந்திருக்கியான். அடுத்தாட்டி ஏதாவது விசேஷத்துக்கு சேலை எடுக்கணும்னா நம்ம கடைக்கே போய் பார்த்துருவோம். வீட்டுக்கெல்லாம் கொண்டு வர சொல்ல வேண்டாம். சரி டி, நேரம் கம்மியா கிடந்தது பாரு, அதான் கடை வரைக்கும் போய் எடுக்க நேரம் இல்லை, அதே வீட்டுக்கு கொண்டு வர சொன்னேன். உன்னோட கல்யாணத்துக்கு நம்ம நேரம் கடைக்கே போய் செலக்ட் பண்ணி எடுத்துக்குவோம், சரியா? ம் சரிங்கத்த. ஆமா, கௌரி எங்க? அது காலையிலேருந்து ரூமுக்குள்ளே கிடந்துக்கிட்டு வெளியே வர மாட்டேங்குது. ஏன், என்னாச்சு? அடா அதை ஏன் பாக்கிக்கிற, நேற்று அர்ஜுன் ஃபோன் பண்ணினியா? அப்ப என்ன சொன்னியா, சண்டை போடும்போது கையில் ஏதோ அடிபட்டுச்சுன்னு. என்னம்மா சொல்றீங்க? அடிபட்டுருச்சா? ஆமாப்பா, கையில் ஏதோ அடிபட்டுச்சுன்னு சொன்னியான். ஆர்மின்னா இந்த மாதிரி அடிப்படத்தானே செய்யும். அடா ஆமாட்டி, இது எங்களுக்கு பழகி போன விஷயம் தான். ஆனா கௌரிக்கு இது புதுசு பாரு, அதான் கொஞ்சம் சோகத்துல உட்காந்துருக்கா. காலில இருந்து பிள்ளை சாப்பிடவே வெளியில வர மாட்டேங்குது. அர்ஜுன் மாமாவை பார்க்கணும், அர்ஜுன் மாமாவை பார்க்கணும்னு சொல்லிட்டே தெரியுறா. நீயே சொல்லு சத்யா, அவன் போய் பார்க்குற தூரத்துலயா இருக்கியா, எங்க இருக்கியா? நம்ம நினைச்சா கூட அவனை போய் பார்க்க முடியாது. அதை சொன்னா அந்த பிள்ளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என்னத்த சொல்லி புரிய வைக்கவோ தெரியல. சரிம்மா, நான் அவகிட்ட பேசுறேன். சரியா, அந்த பிள்ளைக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. இந்த மாதிரி வேலையில அப்படிதான் அடிப்படும், அதெல்லாம் சீக்கிரம் சரியா போயிடும்னு சொல்லு. சரிம்மா. சரியில்ல கங்கா, வா டைலர் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வருவோம். இந்த சேலைக்கு ஏதோ ஜாக்கெட்டை தைக்கணும்ல. அதெல்லாம் சரிக்கா, நம்ம வாட்டுக்கு தனாக்காவுக்கும் அருணாக்காவுக்கும் சேர்த்தே சேலை எடுத்துட்டோம். அவங்களுக்கு இந்த சேலையெல்லாம் பிடிக்குமா? நீ கொண்டு போட்டி, அவ என்னத்த சொல்லிடப்பா. மருமக 4 பேரும் ஒரே மாதிரி சேலை கட்டணும்னு எனக்கு ஆசை. எதனா சொன்னா நான் சொல்லிக்கிறேன். போகும்போது என் சட்டையும் எடுத்துட்டு போய் கொடுங்க. சரிங்க அத்தை. அர்ஜுன் மாமா, உங்களை வீடியோ கால்லையாவது பார்க்கலனா வீடியோ கால்லையும் வர மாட்டேங்கிறீங்க. ஏதோ காயம் பெருசா இருக்கு போல, அதான் எங்ககிட்ட காட்டுறதுக்கு நீங்க தயக்கப்பட்டுக்கிட்ட வர மாட்டேங்கிறீங்க. உங்களை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு மாமா. ஒரே ஒரு வாட்டி தயவு செஞ்சு வீடியோ கால்ல வாங்க மாமா. நான் சொல்லது உங்களுக்கு கேக்குதா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் பண்றீங்க அங்க உட்காந்து? நான் இங்க கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த தவிப்பு புரியுதா மாமா? எப்படி புரியும்? உங்களுக்கு புரியாது. ஊர்ல ஒருத்தி இருக்காளே, அவளை கல்யாணம் பண்ணிருக்கோமே, அவ நம்மளை நினைச்சிட்டே இருப்பாளேன்னு உங்களுக்கு தோணாது. தோணிருந்தா நீங்க இப்ப எனக்கு கால் பண்ணிருப்பீங்கல்ல. போங்க மாமா, நீங்க ஊருக்கு வந்தா கூட நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் மாமா. என்னல, அங்க எல்லாரும் சேலை எடுத்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் இங்க உட்காந்து தனியா புலம்பிட்டு இருக்க, ஏன்? மாமா, எனக்கு அவங்களை பார்க்கணும் போல இருக்கு மாமா. ஏதோ சென்னையில கையில அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. அதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு மாமா. சரி வீடியோ கால்லையாவது பார்க்கலான்னு வீடியோ காலில் வாங்கன்னு சொன்னாலும் வர மாட்டேங்கிறாங்க. இப்போ பேசுறது கூட ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க மாமா. மாமா, எனக்காக அவங்க கிட்ட என்னை கூட்டிட்டு போறீங்களா மாமா? அவங்க எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஏய் கௌரி, நம்மளாம் அங்க போக முடியாதுமா. மாமா, நீங்க போலீஸ்காரவங்க தானே மாமா? நீங்கெல்லாம் போகலாம், உங்களை விடுவாங்க. நாங்க போனாதான் எங்களை விட மாட்டாங்க மாமா. ஒரே ஒரு வாட்டி அவங்கள பார்த்துட்டு அன்னைக்கே கிளம்பிடுவோம். தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போங்க மாமா. இங்க என்னால இருக்கவே முடியல மாமா. தயவு செஞ்சு மாமா, ப்ளீஸ் மாமா. சரி சரி, போவோம். இன்னைக்கு நைட்டு கிளம்பி போவோம். மாமாக்கு ஸ்டேஷன்ல கொஞ்சம் டியூட்டி இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் நைட்டு வரேன். நம்ம கிளம்பி போவோம், சரியா? சரிங்க மாமா. அதான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேனே, இப்ப சிரிக்கலாமே. இப்ப எப்படி இருக்கு? அதை விட்டுட்டு தேவையில்லாம நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதனால காலையில இருந்து சாப்பிடலையாமே, அம்மா சொன்னாங்க. ஆமா மாமா, அவங்கள நினைச்சாலே பசியே எடுக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா, இருக்கும் இருக்கும். ஏன் இருக்காது? போல போய் ஒழுங்கா சாப்பிடு.
நான் சாயந்தரமா அம்மா கிட்ட வந்து கேட்பேன் என் மச்சனிச்சு சாப்பிட்டாலா இல்லையான்னு. அவங்க மட்டும் சாப்பிடலன்னு சொன்னாக நான் உன்னை இன்னைக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். ம் வேண்டாம் மாமா, நான் சாப்பிட்றேன். ம் சின்ன பிள்ளைத்தனமா இப்படி மூலையில உட்காந்துலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நம்மளால நடக்கிறது எதையும் தடுக்க முடியாது. இப்படி மூலையில முடங்கி உட்காந்து ஃபீல் பண்ணா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? அதனால எந்த விஷயத்தையும் மண்டையில போட்டு குழப்பிக்காம ஃப்ரீயா விட்டுறணும். சரியா? சரிங்க மாமா. சரி போ சாப்பிடு. சரிங்க மாமா. அவங்களுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டு பிறகு போய் சாப்பிட்றேன் மாமா. ஃபோன் இத்தனை வாட்டி பண்ணிருக்கல, எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? அவன் அங்க வேலையா இருக்கான்னு அர்த்தம். நீ அடிச்ச போனை பார்த்துட்டு அவனே கூப்பிடுவான். நீ கையிலேயே போனை வச்சுக்கோ, உன் புருஷன் கூப்பிடுவான். அவன் கூட பேசுறதுக்கு உனக்கு தெம்பு வேணுமா வேணாமா? அதுக்காக போய் சாப்பிடு. சரிங்க மாமா. சரி நான் கிளம்புறேன், நீ போய் சாப்பிடு. ம் இன்னைக்கு நைட்டு என் புருஷனை பார்க்க போறேன். சத்யா மாமா என்னைய அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, பசிக்குது, போய் சாப்பிடுவோம். மச்சான் உட்காந்துட்டே இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, அதான் நடக்கலான்னு. லூசாடா நீ, லூசா நீ. எலும்பு நல்ல பிராக்சர் ஆயிருக்கு, அது ஒற்ற வரைக்கும் நீ எந்திரிச்சு நடக்கவே கூடாது, உன் காலை அசைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். அது மட்டும் இல்ல, தலையிலயும் பலம் அடிபட்டிருக்கு. இதை வச்சுக்கிட்டே இவர் நடக்க போறாராம், அதுவும் இவர் தனியா. ஒழுங்கு மரியாதையை படுத்து ரெஸ்ட் எடு. டேய் நான் இப்படியே உட்காந்துருந்தா எப்படிடா சரியாகும்? அப்புறம் நான் எப்படி ஃபைட் பண்ண முடியும்? வேணாம் மச்சான், லூஸ் தனமா பேசி என்கிட்ட திட்டு வாங்காத. உன்னால இப்போதைக்கு ஃபைட் பண்ணலாம் முடியாது. எப்படியும் 6 மாசம் ஆகும். ஒண்ணு வேணும்னா பண்ணு, பேசாம நீ ஊருக்கு போ. எப்படியும் நீ பாஸ் ரெஸ்ட் எடுக்க தான் சொல்லுவாரீங்க. அதுக்கு நீ உங்க ஊருக்கு போய் உங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம். அங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்கு. உனக்கு எதனா ஒண்ணுன்னா டக்குன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. உன்னை சுத்தி நிறைய பேரும் இருப்பாங்க. அதனால நீ ஊருக்கு கிளம்பு மச்சான். இல்லடா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மச்சான். ஒன்றும் பிரச்சனை இல்லடா, இங்கதான் எனக்கு எல்லா மெடிசன்ஸும் கிடைக்குதுல. எப்படியும் 2 மந்த்ல எனக்கு ரெக்கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் ஃபைட் பண்ண வந்துருவேன். பைத்தியம்டா நீ, பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இரு. யார் என்ன சொன்னாலும் காதலி வாங்காத. உங்க அண்ணன் கல்யாணம் வேலை இருக்கு, நீ இப்படியே எவ்வளவு நாளைக்கு மறைச்சிட்டு இருக்க முடியும்? இப்படியும் அவங்களுக்கு தெரியதான் போகுது. கல்யாணத்துக்கு நான் போறது இல்லையடா. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லுவ? வார் இருக்கு, அது இதுன்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருவேன். சத்யா, வாங்க சத்யானே. இவனுக்கு இவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு, ஒரு வார்த்தை நீயாச்சும் சொன்னியா ஜான்? எங்கன்னு என்னையும் சொல்ல விடாம வாய் அடைச்சு வச்சுட்டான். நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் அவன்கிட்ட, ஊருக்காச்சும் போடா, அங்க போய் ரெஸ்ட் எடுடான்னு. ஆனா கேட்க மாட்டேங்கிறான். நீங்களாச்சும் எடுத்து சொல்லுங்க. நான் அவன் ஊருக்கு வர்றதுக்கு தேவையானதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நீங்க அவனை மனசு மாத்தி கூட்டிட்டு போங்க. சரி ஜான். டி சத்யா, ஒன்னும் பேசாத, நீ எதுவுமே பேசாத. எனக்கு உன்னை பார்க்க பார்க்க கோபமா வருது. கௌரி, உள்ள மாமா. கௌரி வந்திருக்காளா? என்னங்க, என்னதுங்க இது? இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு, கையில சின்னதா அடிபட்டிருக்குன்னு போய் சொல்லிட்டீங்களே, எதுக்குங்க எங்க கிட்ட போய் சொன்னீங்க? ஏய் கௌரி, எனக்கு அவ்வளோ பெரிய அடிலாம் கிடையாதுமா. இதெல்லாம் எனக்கு அடிக்கடி வர்றதுதான். நீ இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படாதம்மா. சின்ன அடிதான், ஆனா கட்டுதான் பெருசா போட்டுட்டு இருக்காங்க. நீ கவலைப்படுற மாதிரி மாமாக்கு ஒன்றும் கிடையாது. சரி, சின்ன அடியோ பெரிய அடியோ, வாங்க ஊருக்கு போலாம். எப்படியும் உங்களால எந்த வேலையும் பண்ண முடியாது, அதுக்கு நீங்க நம்ம ஊர்ல வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அவங்கிட்ட என்னத்த கெஞ்சிக்கிட்டு கிடக்க? அவன் ஊருக்கு தான் வரப்போறான். நானும் ஜானும் அவனோட திங்ஸ் எடுத்து வைக்கிறோம். நீ சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வா. சரிங்க மாமா. நீ சத்யா, பாஸ் கிட்ட கேட்கணும்டா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ பேசாம என் கூட வர்ற வேலையை மட்டும் பாரு, சரியா? சும்மா கூட கூட வாய் பேசிட்டு இருந்தா வாய் மேலே 4 போட்டு உன்னை தூக்கிட்டு போயிருவேன். ஆளு மண்டையும் பாரு. சரிடா, கோவப்படாத, நான் வரேன். ஆமா மாமா, பாவம் அவரே கை கால்லாம் அடிபட்டு கிடக்காக, அவங்கள போய் திட்டிட்டு இருக்கீங்களே. திட்டாம வேற என்ன செய்வாங்க உன் புருஷனை? நம்ம ஊர்ல இவனை நினைச்சு அங்க பதறிக்கிட்டு இருக்கோம். இவன் எதுவுமே சொல்லாம இப்படி அமுக்குனி மாதிரி இருந்தா என்னன்னு நம்மளுக்கு தெரியும்? சரிடா, போ போய் திங்ஸ் எடுத்து வை, ஊருக்கு கிளம்பலாம்.
உனக்கு என்னை எவ்வளவு திட்டணும்னு தோணுதோ அத்தனையும் வீட்ல வச்சு திட்டு, சரியா? இப்போ போ. போறேன். என்னங்க? என்னடா என் அழகி, மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணியா? பின்ன எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உங்களை எப்படா பார்ப்பேன்னு ஆசையா காத்திருந்தேன். ஆனா இந்த கோலத்துல பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. ஏன் மாமா சண்டை போடும்போது கொஞ்சம் பார்த்து சண்டை போட்டிருக்க கூடாதா? இப்படி அடிபடுற அளவுக்கா போடுவீங்க? ஆக்சிடென்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுடா, அது சடனா நடந்துரும். ஸோ இந்த மாதிரி வேலையில எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கணும். ரொம்ப வலிக்குதா மாமா? எப்படி அடிபட்டிருக்கு பாருங்க. எனக்கு ஒரு வழியும் தெரியல என் பொண்டாட்டி கைப்பட்டதும். ஆனா இந்த நேரத்துலயும் நீங்க கேலி பண்றீங்க பாருங்களேன். நான் கேலிலாம் பண்ணல. என் பொண்டாட்டி கைப்பட்டதும் எனக்கு வழியே தெரியல. அதான் ஊருக்கு வர போறேன்ல, எல்லாம் சரியாயிடும், சரியா? நான் சீக்கிரமா உங்களை குணமாக்கிடுவேன், கவலைப்படாதீங்க. நீங்க எப்பயும் போல நார்மலா நடக்கலாம். ம், சரிடா. நீ அழுகிறத முதல்ல நிறுத்து. மருந்தெல்லாம் போட்டீங்களா? மாத்திரை சாப்பிட்டீங்களா? இப்பதான்டா மருந்து போட்டு கட்டு மாத்தி விட்டான் ஜான். மாத்திரையும் போட்டேன். சரி கொஞ்ச நேரம் நடக்கலான்னு எந்திரிச்சு நின்னேன். அதுக்குள்ளேயும் ஜான் திட்டு திட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆமா மாமா, இந்த நேரத்துல நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். இப்போதைக்கு நீங்க காலை கூட அசைக்க கூடாது மாமா, ஒரே இடத்துல தான் இருக்கணும். அதான் அவனும் சொன்னான். ஆனா என்னாலதான் ஒரே இடத்துல இருக்க முடியல. அங்கிட்டு இங்கிட்டும் ஒரே இடமா நிக்காம ஓடிட்டு தெரிஞ்சேனா, அதான் ஒரே இடத்துல இருக்க சொன்னா என்னால இருக்க முடியல. அதுக்கு என்ன செய்யறது மாமா? இந்த நேரத்துல நீங்க எங்கேயும் நடக்க கூடாது. தயவு செஞ்சு ஒரே இடத்துல இருங்க. பொண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க முயற்சி பண்ணலாம். ம், சரிடா. அதான் நான் சின்னதை தான் அடிபட்டிருக்குன்னு சொன்னேன்ல, பிறகு எதுக்கு என்ன பார்க்க வந்தியா? என்னதான் நீங்க சின்னதா அடிபட்டிருக்குன்னு சொன்னாலும் என் மனசுக்கு ஏதோ பெருசா அடிபட்டிருக்குன்னு தான் தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் மாமா நம்ம கிட்ட வீடியோ கால் பேச மாட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். அப்பதான் அதை சத்யா மாமா கிட்ட சொன்னேன். சத்யா மாமாவும் சரி வா உன்னை கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா நான் நினைச்ச மாதிரி அடிபட்டிருக்கு. அங்க அத்தையும் மாமாவும் ரொம்ப பதறிட்டு கிடக்காக. இப்படி ஏன் மாமா எல்லாத்தையும் பதற வச்சுட்டு இந்த வேலை உங்களுக்கு வேணுமா? என்ன கௌரி இது பைத்தியம் மாதிரி பேசுற? இந்த மாதிரி எல்லாரும் பார்த்தா ஆர்மில யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த வேலைக்கு அனுப்புறாங்க. எல்லாரோட ஃபேமிலியில இருக்கவங்களும் அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களும் இருக்கணும். எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். முடியாது மாமா, இதுக்கு மேலே என்னால் எந்த தியாகமும் பண்ண முடியாது. நீங்கள் வந்துடுங்க, நம்ம ஊருக்கே வந்துடுங்க. அங்கே வந்து என்ன வேலைனாலும் செஞ்சு பொழைச்சிக்கலாம். ஆனால் உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது மாமா. அதுவும் இந்த ஆபத்தான வேலை உங்களுக்கு வேணவே வேணாம் மாமா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல கால் சரியாகட்டும். கால் சரியானதும் பிறகு நீங்கள் காஷ்மீருக்கே வந்துடுவீங்க, அதானே? ஆமா அதேதான். பாருங்க, நான் உங்களை விட்டா தானே நீங்கள் வருவீங்க. நான் விடவே மாட்டேன். அது என்ன பார்க்கலாம். கௌரிமா, அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவன் பாஸ் கிட்டயும் சொல்லியாச்சு, கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. பாஸ் ஓகே சொல்லிட்டாரா? ஆமா. பிறகு இங்கேயே வச்சுட்டு இருப்பாங்களா? உனக்கு தான் காலில் அடிபட்டுக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா? எப்படியும் உன்னால இந்த சுச்சுவேஷன்ல எந்த இதுவும் பண்ண முடியாது. அதுதான் உன்னை ஊருக்கே கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. சரி வா போலாம். ம் சரி. கௌரிமா நீ அந்த பக்கம் பிடிச்சிக்கோ, நான் இந்த பக்கம் பிடிச்சிக்கிறேன். கார் வரைக்கும் அவனை தாங்கி பிடிச்சி கூட்டிட்டு போவோம். சரி மாமா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த கம்பை வச்சு நடந்து வந்துடுவேன். சும்மா வாய் பேசாம வாடா.